அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் கார்த்திகை விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மார்கழி மாத கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்தது. இது செவ்வாய் தோஷத்தை போக்கும், திருமண தடைகளை நீக்கும், செல்வம், ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம் தரும். இந்த விரதம் இருப்பதனால் எல்லா துன்பங்களும் நீங்கி உயர் பதவி, நினைத்த காரியங்கள் கைகூடும். அதிகாலை எழுந்து நீராடி தீபமேற்றி பரம்பொருள் கந்தபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரவல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களால் வளர்க்கப்பட்டமையால் முருகனுக்கு இந்த நட்சத்திரம் மிகவும் பிடித்தமானது. இந்த தினத்தில் விரதம் இருப்பவர்களுக்கு முருகனுடைய கண்டிப்பாக அருள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் திருமண தடைகள், சொத்து பிரச்சனைகள் போன்றவை கண்டிப்பாக நீங்கும். அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகி நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கையாகும். செல்வம் பெருகி உயர்ந்த நிலையை கண்டிப்பாக அடையலாம். இந்த கார்த்திகை விரதத்தை இருப்பதனால் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் என்பது நம்பிக்கையாகும். மார்கழி மாதம் முழுவதும் அல்லது கார்த்திகை நட்சத்திரங்களில் விரதம் இருக்கலாம். அதிகாலையில் எழுந்து சிவபெருமானையும் விஷ்ணு பெருமானையும் முருகப்பெருமானையும் அதிகாலையில் நீராடி வழிபடுவது சிறப்பம்சம். வீடுகளிலும் கோவில்களிலும் தீபமேற்றி வழிபடுவது முக்கியம். இது பாவங்களை நீக்கி புண்ணியங்களை தரும். கார்த்திகை புராணத்தை படிப்பது அல்லது கேட்பது நன்மை தரும். அன்னதானம் செய்வதும் தானியங்கள், பழங்கள், வெண்கல பாத்திரங்கள் தானம் செய்வது செல்வத்தை கண்டிப்பாக இந்த நாட்கள் செய்வமையால் முக்கியமாக செல்வத்தை ஈர்க்கும் வழியாகும். மார்கழி மாத கார்த்திகை விரதம் முருகப்பெருமான் அருளை பெற்று வாழ்வில் அனைத்து நலன்களையும் அடைய உதவுகிறது. முக்கியமாக இந்த கிருத்திகை விரதம் பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு உகந்ததாகவே இன்றளவும் சொல்லப்படுகிறது. முக்கியமாக முருகப்பெருமானை நினைத்து இந்த கிருத்திகை நாட்களில் விரதம் இருப்பதனால் அனைத்து பலன்களும் மாபெரும் சிறப்பம்சமாக நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். வருவாய் அதிகரிக்க வேண்டுமானால் கார்த்திகை விரதம் இருக்க வேண்டும் என சொல்லுவார்கள். பொருளாதார நிறைவை வழங்குவது அங்காரகன்தான். அந்த அங்காரனுக்குரிய தெய்வமாக விளங்குவது முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி. முருகப்பெருமான், சக்தி தேவி, அம்பிகைக்கு உகந்த நாளான இந்த கார்த்திகை மாத நாட்களில் தெய்வங்களை வணங்கினால் கவலைகள் அழகலும். செந்நிற ஆடை அணிந்து வழிபாட்டில் பங்கேற்பது நெய்வேத்தியமாக அன்றைய தினம் தங்குதடை இல்லாத வாழ்க்கையும், தன் நிகரில்லாத அளவு புகழும், மங்கள வாய்ப்புகளையும், மாபெரும் சக்தியையும், பொங்கி வரும் உள்ளத்தில் தன்னம்பிக்கையும் செந்நிற கனி வைத்து தீபாராதனை கண்டிப்பாக செய்ய வேண்டும். கார்த்திகை நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம் அமைந்த முக்கியமாக கார்த்திகை விரதத்திற்கு பலன் அதிகமாகும். வேலை வாங்குவதே வேலை என சொல்லி வீட்டில் வேல் வழிபாடும் செய்யலாம். வீட்டு பூஜை அறை நடுவில் வேல் வைத்து இருபுறமும் 2 விளக்குகளை வைத்து ஒரு விளக்கில் 3 திரிகளும் மற்றொரு விளக்கில் 3 திரிகளுமாக 6 தீபமிட்டு 6 முக வழிபாடு செய்வதனால் சீரம் சிறப்பமாக வாழ்க்கை அமையும். இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையுடன் உள்ள படம் வழிபட வேண்டும். முன்னதாக விநாயகர் படத்தையும் வைத்து கண்டிப்பாக வழிபடலாம். அன்னதான பிரியர் முருகன் என்பதனால் முக்கியமாக இன்றைய நாட்களில் அன்னதானம் வழங்கினால் முருகனின் முழு அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக கார்த்திகை மாதம் அன்று ஒரு பொழுது விரதம் இருந்து வழிபடுவதனால் 9 வாரத்தில் உள்ளவங்கள் நல்லது கண்டிப்பாக நடக்கும். வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தால் வியாபாரம் கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும். அதற்கு இணையானதுதான் இந்த கார்த்திகை மாதத்தில் புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த கார்த்திகை விரதம். நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கும் எல்லா வியாபாரமும் கண்டிப்பாக வெற்றியை தரும். முருகனுக்கு இந்த கார்த்திகை விரதம் சிறப்பானது என்றால் அதைவிட சிறப்பானது மார்கழி மாத முருகப்பெருமான் வழிபாடுதான். இன்று முருகனுக்கு விரதம் இருந்து மாலையில் முருகன் ஆலயத்திற்கு சென்று நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்தனால் உங்களுடைய துன்பங்கள் பறந்தோடும், எண்ணங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக கார்த்திகை விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என பெரியோர்கள் சொல்லி வைப்பார்கள். அதாவது முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவ்வளவு சிறப்பம்சமான அழகு,
மற்றும் வெற்றி அனைத்தும் நல்லபடியாக கிடைக்கக்கூடும். முக்கியமாக முருகப்பெருமானை நினைத்து வழிபடும் ஏகப்பட்ட விரதங்களில் கார்த்திகை விரதமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் கார்த்திகை விரதம் இந்த மார்கழி மாதத்தில், அதாவது தேவர்களுக்கு அதிகாலை பொழுதான இந்த கார்த்திகை விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடக்குமாகும். முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு முழு நம்பிக்கையுடன் கார்த்திகை விரதத்தை துவங்க வேண்டும். வேல் இருந்தால் வேல் வைத்து வழிபாட்டு முக்கியமாக செய்யலாம். முருகன் படத்திற்கு செந்நிற மலர்கள் சாற்றி விளக்கேற்றி முருகனுக்குரிய பாடல்கள் பாராயணம் செய்து வழிபடலாம். முடிந்தவர்கள் உபவாசம் இருக்கலாம். முடியாதவர்கள் பழம், பால், கஞ்சி ஆகியவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். கார்த்திகை அன்று மாலையில் விளக்கேற்றிய பிறகு முருகனுக்குரிய நைவேத்தியங்கள் படைத்து பூஜை அர்ச்சனைகள் செய்து வழிபட வேண்டும். கார்த்திகை விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் திருமண தடை, மனை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகோதர பிரச்சனைகள் தீரும். சகல விதமான பிரச்சனைகளும் தீரும். உயர் பதவி கிடைக்கும். செல்வம் பெருகும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். திருமணத்தடை உள்ளவர்கள் முக்கியமாக முருகப்பெருமானை நினைத்து இந்த விரதம் மேற்கொண்டு வந்தால் உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும். உயர் பதவி கிடைக்க விரும்புவோர் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். மற்ற விரதங்களை அவற்றிற்குரிய திதியில் மட்டுமே தொடங்க வேண்டும். ஆனால் கார்த்திகை விரதம் கிருத்திகைக்கு முன்பு வரும் பரணி நட்சத்திரத்திலேயே துவங்கிவிட வேண்டும். பரணி நட்சத்திரத்தன்று பகல் உணவுடன் உணவு அருந்துவதை நிறுத்திவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும். கார்த்திகை அன்று மாலையில் பூஜை செய்த பிறகு விரதத்தை கண்டிப்பாக நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.